வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாள் 71. இன்னைக்கு காலையிலே நாள் எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா, ஒரு சோம்பல் பிடிச்ச நாளாக தான் இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு சரியான மழை கேட்டிங்களா. இந்த மாதிரி மழையெல்லாம் பார்க்குறப்ப மறுபடியும் இழுத்தரிச்சிட்டு தூங்கலான்னு தோணும். ஆனால் என்ன வேலைக்கு போகணுமே அப்படின்னு நினச்சிட்டு இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி காலையிலே ஒரு டீ குடிச்சிட்டு காலைல சாப்பாடுன்னு கேட்டிங்கன்னா ரசமும் மீல் மேக்கர் வச்சு சாப்பிட்டுட்டு வேலையை கிளம்பியாச்சு. இன்னைக்கு ரொம்பலாம் வேலை இல்லைங்க, கொஞ்சம் குட்டி குட்டி வேலை தான் இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லி மாடிக்கு வரலாம்னு சொல்லி கதை திறந்தேன் கைஸ். மச்சான் பாராப் எனக்கு அந்த மாதிரி தாங்க சம்பவம் ஆயிட்டு. ஏன்னா கொஞ்சம் மழைனால நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியல கேட்டிங்களா. ஏன்னா எல்லாமே மேலே இருக்குது, மழையில் நினைச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஒர்க் அவுட் தான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மழையை பார்த்துட்டு இருந்தால் ஒரு கால் வந்துச்சு கைஸ். யாரும் கேட்டிங்கன்னா ஃப்ரெண்டு கால் அட்டன் பண்ணது என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, மச்சி என்னால் முடியலை, கஷ்டமாக இருக்குது, வாழவே பிடிக்கல அப்படிங்காங்க. ஆனால் ஒரு மனுஷனுக்கு வாழ தேவையில்லாங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, இருக்கிறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி இந்த 3 அடிப்படை இல்லாமல் கூட எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் எவ்வளோ பேரே பார்த்துருக்கேன். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல், போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் இருக்காங்க கைஸ். ஆனால் சில பேருக்கு இதெல்லாம் இருக்கும், இருந்துக்கிட்டே வாழ கஷ்டமாக இருக்குது, இருக்க பிடிக்கல, அப்படி இப்படின்லாம் கதை விட்றாங்க பார்த்துங்க. இவங்க மாதிரி ஒரு நாள் வாழ்ந்து பார்த்தா தெரியும் கைஸ், நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் கஷ்டமே இல்லை, இவங்க மாதிரி வாழ்றதான் பெரிய கஷ்டம் அப்படின்ட்டு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்மக்கிட்ட இந்த 3 ஃபண்டமெண்டல்ஸும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. ஆனால் நம்ம எதையோ நினச்சிட்டு இருக்கிற சின்ன சின்ன கஷ்டங்களை கூட தாங்க முடியாமல் ஏதோ பெரிய கஷ்டம் இருக்குது போல் அதை நினச்சி இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இனி அப்படிலாம் இருக்காமல் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ கற்றுக்குங்க கைஸ். அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி கஷ்டப்படுறவங்க நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களை ஹெல்ப் பண்ணுங்க கைஸ்.